ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவம். ஐயோ என் மனைவி பாவம் என்று ஒருத்தர் கதறி அழுததாக ஒருத்தர் சொல்ல ஆரம்பித்தார். ஐயோ பாவம் என் மனைவி என்று. என்னண்ணே அப்படின்னு கேட்டோம். இந்த வாழ்க்கையில் ஆசையில் காட்டி மோசம் போக்கும் மனிதர்கள், கொடுமை பண்ணும் மனிதர்கள், கொள்ளையடிக்கும் மனிதர்கள், பாவத்தில் தள்ளும் மனிதர்கள், இப்படி பிரிச்சுக்கிட்டே போகலாம். அப்படி தாங்க ஒரு குடும்பம் சதைஞ்சு போச்சு. கல்யாணம் பண்ணும்போது கடவுள்கிட்ட நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம். வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் முறை உன்னை விட்டு உனக்காக நானும் எனக்காக நீ வாழ்வேண்டு உத்தரவாதம் கொடுக்குறோம். அப்புறம் எல்லாரும் கடவுள்கிட்டயே பொய் சொல்கிறோம். ஆமாங்க, அதாவது எல்லா மனிதர்களையும் ஜாதி வெறி, மதவெறி, இனவெறி, பணக்கார வெறி, அழகு வெறி, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். 1008 வெறிகள் வந்துருச்சுன்னா, கணவன் கொஞ்சம் அழகாக இருந்தால் அந்த மனைவியை நேசிக்க மாட்டான். அவன் கொஞ்சம் உயர்ந்த பணக்காரனாக இருந்தால் அந்த குடும்பத்தை தப்பாக பேசுவான். அது விரும்பி கட்டிக்கிட்டாலும் அதை மனதை புண்படுத்தி காயப்படுத்திக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி மனைவிகளும் கொஞ்சம் வசதியாகவோ இல்லை கொஞ்சம் கணவனோட ஏதாவது ஒரு விதத்தில் உயர்ந்திருந்தாங்கன்னா, அவங்க கடவுளுக்கு பயந்துருந்தாங்கன்னா, நாம் பிள்ளையை பெற்றுக்கிட்டா அதில் முதல் குழந்தை தன் கணவனும் பின்னாடி வர்ற பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளுமாக நினச்சி அந்த குடும்பத்துக்காக வாழுகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் கர்த்தரால் வாழ்த்து பெற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இல்லாத குடும்பத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இந்த கந்து வட்டி வாங்குவாங்க, மீட்ரு வட்டி வாங்குவாங்க. அவங்கக்கிட்டலாம் கந்து வட்டி வாங்கினா இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது, மீட்ரு வட்டி வாங்கினா இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது, அடகு வாங்கினா இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லுவதை பார்க்கலாம். அவன் மீட்ரு வட்டி வாங்கி அந்த வியாபாரம் பண்ணி பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். இவன் இந்த கந்து வட்டி வாங்கி இப்படி லாபம் சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆகிட்டு காமிச்சிட்டாங்கன்னா, அது மேலே ஆசைப்பட்டு போய் அர்ஜென்ட்டுக்கு வாங்கி வியாபாரத்துக்கு வாங்கி அதில் லாஸ் ஆகி குடும்பங்கள் எப்படி செதைஞ்சு போதோ, அதே மாதிரி சினிமாவை பார்த்த உடனே நீங்கள் சினிமாவில் பெரிய ஹீரோவாயின்னு தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு எப்படி பிள்ளைகள் அழிஞ்சு போதோ அந்த மாதிரி ஒரு குடும்பம் அழிஞ்சு போச்சுங்க. கணவன் மனைவிகளில் சண்டை வர்றது சகஜம். இவங்க எல்லாருமே ஒயின் ஷாப்புக்கு போகிறது ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்தொட்ட பாஷம். அப்படி தான் ஒருத்தர் ஒயின் ஷாப்புக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு மகா திருடன், உலக கொத்தடிமை கொள்ளைக்காரன் அங்கே அவர்களுக்கு பூந்தான். தன்னை விட உடல் ரீதியாகவும் அழகு ரீதியாகவும் தன்மை கம்மியாக இருக்கிறவன் நைஸாக தேடி பொண்டாட்டிங்க இருக்காங்களே மகா மோசமானவன்னு ஒரு பேட் வேர்டை யூஸ் பண்ணான். இவர் ஏற்கனவே பொண்டாட்டிகிட்ட திட்டு வாங்கிட்டு தான் அந்த ஒயின் ஷாப்புக்கு போயிருக்காரு. ஆமாம் அத்தை, எனக்கு தான் கணக்குன்னு உடனே காஸ்ட்லியான ஒரு சரக்கை வாங்கி ஊற்றி கொடுத்து சைடிஷ்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்புறமா வெளியில் வரும்போது பிரச்சனைலாம் சொல்லிட்டு போகுது. 1000 தான் நம்ம பொண்டாட்டியை திட்டினாலும் அந்த நாய்க்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு விலை காஸ்ட்லியான தின்பண்டங்களை வாங்கியிருக்காரு. இல்லைங்கண்ணே, உங்கள் பொண்டாட்டி உங்களை திட்டிருக்காங்க, இந்தா வாங்கிட்டு போகணும், அவருக்கு ஒரு பொட்டலத்தை வாங்கி கொடுத்துருக்கான். இவன் விதை நெல்லை விதைக்கலை, விச களைச்செடியை முதல்ல விதைச்சி வாங்கி கொடுத்தான். இந்த மனுஷனும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் அந்த டைமுக்கு வந்த உடனே கை அசைச்சிட்டாங்க. வந்துடுதியா, எங்கே வேலை செய்கிறான்னு சொல்லி வேலை செய்கிற இடத்துக்கே தேடி அவர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கார். யார்? ஒல்லியாக இருக்கிறவர், கொஞ்சம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க. இந்த திருட ஒரு சாதாரண தொழிலில் இருக்கிறான். அங்கே கூட்டிகிட்டு போய் மறுபடியும் அதே மாதிரி பிரச்சனைகளை பேசி வீட்டுக்கு பொருட்களை வாங்கி கொடுத்துருக்கான். இப்படி ஒரு நாள் 2 நாள் போய் 3ஆனத்து சரக்கு அடிக்கிறது ஒயின் ஷாப்பில் பிரச்சனையாக இருக்குது. போகும்போது போலீஸ் பிடிச்சிருது. எங்கேயாவது ஒரு வாடகை ரூம் எடுங்கினேன், அது நான் வாடகை கட்டியிருந்தேன், நம்ம அங்கே போய் உட்காந்து நிம்மதியாக பேசி அடிக்கணுனே அப்படின்ட்டு இருக்கான். வாடகைக்கு எதுக்கு, வாங்க நம்ம வீட்டிலே அடிக்கிற. என் பொண்டாட்டி நம்ம சொன்னால் கேட்கும், அத்தை பொண்ணு தான், அட்டினா அட்டி மிதிச்சிருவேன், நானே வீட்டில் சமைச்சு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அன்னைக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் முட்டை கிட்ட வாங்கிட்டு போய் வீட்டிலேயே உட்காந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகள் முன்னாடி தண்ணி அடிச்சிருக்கான். பாவத்தை பாருங்கள். இவன் பாவம் இல்லை, பாவ விஷ கொடுமை. இப்படி இதை பார்த்துட்டு இருக்க யாராவது அடிச்சிங்கன்னா உங்கள் குடும்பமாக அழிஞ்சு போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இதை சொல்கிறேன். அப்படி அடிக்க ஆரம்பித்து அங்கேயே வீட்டில் தண்ணி அடிக்க ஆரம்பித்து கடைசியில் அந்த அம்மாவுக்கு கந்து வட்டி ஆசை காட்டுற மாதிரியும் சினிமா ஆசை காட்டுற மாதிரியும் 2 பிள்ளைகளோடு இருந்த அந்த தாயை கூட்டிகிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போயிட்ட பிறகு தான் அந்த கொள்ளைக்காரனுடைய கொடூர முகம் தேடி எல்லா ஆண்களும் பெண்களும் தொழில் செய்வார்கள். இளநீர் விற்பார்கள், கடை நடத்துவார்கள். இப்படி எத்தனையோ தொழில்கள் பண்ணுகிற மாதிரி அதுக்கு ஒரு தொழிலை வச்சு கொடுத்து
அதை விலையில்லா அடிமையாக்கிட்டான். ஏன்னா அது எங்கேயும் போக முடியாது. அண்ணன் வீட்டுக்கு போக முடியாது, மாமா வீட்டுக்கு போக முடியாது, மச்சான் வீட்டுக்கு முடியாது, சமுதாயத்தில் போக முடியாது. அது ஒரு துபாயில் போய் கொத்தடிமை ஆடு மேய்ப்பதை போலவும், கல்லுடைக்கு தொழிலாளி கொத்தடிமை ஆடு மேய்ப்பது போல் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இவன் விதைச்சதெல்லாம் அந்த பெண்ணை வச்சு அறுவடை பண்ணிக்கிட்டு தான். இதில் எங்கள் ஜாதி பெருசு, எங்கள் மதம் பெருசுங்கிறான். எந்த ஜாதிக்காரனாவது இந்த மாதிரி கொடூரமானவனுங்களுக்கு தண்டனை கொடுக்க நான் வருவேன்னு சொன்னால் உன் காலத்தொட்டு கும்பிடுறேன். உன் ஜாதிக்காரன் என்ன கொடுமை பண்ணாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிடும்போது நீ சாபத்தால் சபிக்கப்பட்டவன் தான் ஜாதி தலைவனை. அப்படி கொடுமையாக வேலை செய்திருக்கான். இவர் 2 பிள்ளைகளை வச்சுட்டு தான் செய்த தவறும் சொல்ல முடியாமல் தற்கொலையும் பண்ணிக்க முடியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மாறு வேடத்தில் மனைவியை பார்த்தாருன்னா அடிமை மாதிரி அடித்து வேலை வாங்கிட்டு இருந்திருக்கான். ஐயோ என் மனைவி பாவம்னு கதறி இருக்கான். அவனை போய் கொலை பண்ணலான்னு பார்த்தாலும் பிள்ளைகள் அனாதை, குடும்பங்கள் அனாதை. தான் தற்கொலை பண்ணிக்கலான்னு பார்த்தாலும் பிள்ளைங்க அனாதை, வாழ்க்கையில் செத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த மாதிரி கொடுமையான மனிதர்கள் உங்களுக்கு ஒரே ஒரு கோட்ரு வாங்கி தாரான்னு சொல்லி உங்கள் வீடுகளில் கூப்பிட்டு உங்கள் குடும்பங்களை கெடுத்துடாதீங்க. குடும்பத்தை கெடுக்கலை, உங்கள் வாழ்க்கையும் கெடுத்து உங்கள் பிள்ளைங்க எதிர்காலத்தையும் கெடுத்துருது. கடவுளுக்கு பயந்து நடங்க. அல்லேலூயா, ஆமேன்.